இன்றைய வேத வார்த்தை, இன்றைய நாளிலும் கர்த்தரும் என் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை 2026ஆம் ஆண்டு கர்த்தருடைய அருமையான வார்த்தை இந்த நாட்களிலே நம்முடைய சமூகத்திலே தேடி வருகிறது. இந்த நாளிலும் லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், இஸ்ரவேலுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு கொடுத்ததென்றால், அங்கே கர்த்தராலே அனுப்பப்பட்ட தூதர் இந்த நாட்களிலே வந்து மரியாளை நோக்கி இப்படியாக பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையாக கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாங்கள் இந்த நாட்களிலே பார்ப்போமா இருந்தால், இங்கே பாருங்கள், இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது, அங்கே கபிரியேல் என்னும் தூதன் கலிலேயா உள்ள நாசரேத் என்னும் ஊரிலே தாவீதின் வம்சத்தம் ஆகிய யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திலே தேவனாலே அனுப்பப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவனாலே அனுப்பப்படுகிற தூதர்கள் நம்முடைய குடும்பத்திலே நம்மை வந்து இந்த நாட்களிலே சந்திக்க வல்லவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறார். யதாட்சியமாக சில வேளைகளிலே நாங்கள் தூதர்களை சந்தித்திருக்கக்கூடும். ஆனாலும் இந்த நாட்களிலே அவர்கள் தூதர்கள் என்று இந்த நாட்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாதபடி நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் இந்த நாட்களிலே முடக்கப்பட்டு, கண்கள் இன்றைக்கு மறைக்கப்பட்டு இந்த நாட்களில் இருக்கிறதை எங்கே நாங்கள் காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஒரு வாழ்த்துதலை பரத்திலே இருந்து இந்த நாட்களிலே அங்கே தேவனத்திலிருந்து கொண்டு வருகிறார்கள். எப்படியாக சொன்னால், வேதம் சொல்லுகிற காரியம், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாட்களிலும் நாங்கள் தேவனிடத்திலே இருந்து இந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதைவிட மேலாக இருக்கிறதாம் கர்த்தருடைய அந்த மகத்துவமான கிருபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபை இல்லை என்றால் ஒரு மனுஷன் இந்த பூமியிலே இந்த நாட்களிலே சந்தோஷமாக ஒரு சமாதானத்தோடு வாழ முடியாது. அவன் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆஸ்தி உள்ளவனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அவனிடத்திலே எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களில் இருந்தாலும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது கர்த்தரிடத்திலே இருந்து இந்த நாட்களிலே அவனுக்கு அந்த கிருபைகள் கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கிருபை என்ற வார்த்தை இந்த நாட்களில் தூதர்கள் சொல்லுகிற வேளையிலே அவளுக்குள்ளே ஒரு கலக்கம் இந்த நாட்களில் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையிலே கலங்கி இந்த வார்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் திடீரென்று தன்னுடைய தூதனை அனுப்பி ஒரு வார்த்தையை சொல்லுகிற வேளையிலே அந்த வார்த்தையை குறித்தே நாங்கள் இந்த நாட்களை சிந்தித்து கொண்டிருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றிருக்கிறாய். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலே கிருபை பெற வேண்டும். தேவனிடத்திலே இந்த நாட்களில் நாங்கள் கிருபை பெற்றால்தான் இந்த நாட்களிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களிலே நம்மை சூழ்ந்து கொள்ளும். நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே, நமக்குள்ளே அந்த ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களே கடந்து வரும் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே வேதம் இந்த நாட்களில், ஏனென்றால் அந்த கிருபை, தேவனுடைய கிருபை என்ன செய்யும் என்றால், மறைக்கப்பட்ட சில காரியங்களை, நம்முடைய எதிர்காலத்திலே நடக்க இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிறதாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகளே,
அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அவரோடு ஐக்கியப்படுங்கள், அவரோடு பேசுங்கள், அவரோடு இந்த நாட்களை நெருங்கி நடவுங்கள். அங்கே ஆண்டவருடைய கிருபை நமக்குள்ளே பெருகிக்கொள்ளும். இந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களே ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும், ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்குள்ளும் தேவனுடைய கிருபை அபரீத விதமாக பெருகும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன். கர்த்தர் தானே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.